அதனாலதான் இன்றைக்கு தலையங்கமும் கொடுத்து போட்டேன். நாங்க அடிமையா இல்ல, மகன். நீங்க கலாத்தியர் புத்தகத்தை வாசிங்கன்னு சொன்ன 4ஆம் அதிகாரம், அப்பா பிதாவே, இந்த மற்றபடியில் இருக்கு, தந்தையே தந்தையே என்று அழைக்கக்கூடிய அல்லது கூப்பிடக்கூடிய புத்திர அல்லது மகன் என்கின்ற ஒரு தகுதிய, அந்த ஆவிய அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அவருடைய வசனம் சொல்லுது இப்படி, கொலோசியர் 1ஆம் அதிகாரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், என்னவாம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவர். நம்ம ஏற்கனவே என்ன செய்துட்டாராம், அதற்கு தகுதி ஆக்கிட்டார். என்னத்துக்கு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் உடைய சுதந்திரத்துல, அல்லது நம்முடைய தமிழ்ல சொன்னா உரிமையில. இப்ப நீங்க கத்தலிக் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா, அடுத்து வாசிக்கிறேன், கலாத்தியர் இல்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறேனே, கொலோசியர் சாப்டர் 1:12, giving thanks to the Father who has qualified you to share the inheritance. Amen. To share the inheritance is already qualified. You are already qualified. சொல்லுவோம், நாங்கள் ஏற்கனவே தகுதியாக்கப்பட்டோம். We are already qualified for what? Inheritance. என்னத்துக்கு? உரிமைக்கு நாங்க தகுதியாக்கப்பட்டோம். சோ இதிலே நீங்க எவ்வளவோ உங்களுடைய இருதயம் வெளிச்சத்துக்கு வரணும். ஆமென். இந்த ஒரு வசனத்தில இருந்தே உங்களுடைய இருதயம் இந்த வெளிச்சத்துக்கு வரும். நாங்க என்னத்துக்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தவான்களுடைய உரிமைக்கு. ஆமென். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய உரிமைய நாங்க அதுக்கு தகுதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். சோ அதனால கிவ் தேங்க்ஸ் என்று சொல்லப்படுது. ஆனா உண்மையாக இந்த கிவ் தேங்க்ஸ் என்றது அதனுடைய அர்த்தம் கடவுள் ஓகே, நான் உங்களுக்கு எல்லாம் செய்துட்டேன், இனி எனக்கு நீங்க நன்றி சொல்றீங்களோ பாப்பம் என்று அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அல்ல. இன்னைக்கு நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க, அநேகர் இன்றைக்கு உலகத்துல நினைக்கிறார்கள். ஆனா கிவ் தேங்க்ஸ் என்கின்ற மொழி அது விசுவாச மொழி. நீங்க மூல பாசையில அதை பார்த்தா அது என்னவாம்? விசுவாச மொழி. அது என்னண்டா, எல்லாத்துக்கும் நீ அவரை நம்பு. அதான் கிவ் தேங்க்ஸ். சரிதானே? மனுஷன் படைக்கிறதுக்கு முதலேயே, மனுஷனை உலகங்கள் உருவாக்கப்பட முதலேயே, சிருஷ்டிக்கப்பட முதலேயே அவருடைய அன்பு இருந்தோண்டே இருந்துச்சு. ரைட்? சோ அப்ப கடவுள் நாம எல்லாம், இப்ப மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குண்டா, கடவுள் எல்லாத்தையும் நமக்கு செய்ததே தனக்கு திருப்பி ஒரு நன்றி செலுத்த இல்ல, கடவுள் எல்லாத்தையும் தன்னூடாகத்தான் செய்கிறார்ன்றதை நம்புறதுதான் அவருக்கு கொடுக்கிற நீங்க செலுத்துற நன்றி. அதைத்தான் பவுல் சொல்றார். நீங்க எல்லாத்துக்கும் அவருக்கு கிரெடிட்ட கொடுங்க, எல்லாத்துக்கும் அவரை நம்புங்க. ஏனென்றா ஒளியுடைய பரிசுத்தவான்களிடத்துல உங்களுக்கு தகுதியை தந்தவர் அவர்.
சகலதும் அவரால் அவர் மூலமாய் உண்டானது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாம உண்டாகவில்லை. ஆகவே நீங்க அவரை முழுமையாக நம்புங்க. சகல காரியத்திலையும் சகல விஷயத்திலையும் நீங்க அவரை நம்புங்க. ஏன்? அப்பா, பிதாவே அல்லது தந்தையே என்று கூப்பிடத்தக்க அந்த மகனுடைய ஆவிய அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த இடத்துல ஆவியானவரே எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறது, அது எங்களுடைய செயல்பாடு அல்ல, அது உங்களுடைய சித்தம். ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது நம்முடைய செயல்பாடு அல்ல, அது அவருடைய சித்தம். ஆமென். ஆபிரகாமூடாக ஈசாக்கு பிறந்தது ஆபிரகாமுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். அதே போல நானும் நீங்களும் இன்றைக்கு அவருடைய ஆவியினால பிறந்தது எங்களுடைய சித்தம் இல்ல, அவருடைய சித்தம். பாருங்க, இதுக்குள்ளேயே நாங்க எவ்வளவு ஒரு 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 செழிப்பாய் வாழலாம் சொல்லுங்க. அதானே இயேசு சொன்னார், குருடருக்கு பார்வையை கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னேன். சோ அதனுடைய அர்த்தம் உலகத்துல கண்டறியாம இருக்கிறவருடைய கண்ணை துறக்க அவர் வந்தேன் என்று சொல்லல. அப்படியேண்டா இந்த உலகத்துல ஒருவரும் கண்டறியாம இருக்கக்கூடாது. எல்லாரையும் நாம தொடுற எல்லாருக்கும் கண்ணுடனே பார்வை வரணும். ஆனா அப்படி நடக்குது இல்லை, ரைட்? ஆனா அவர் சொன்ன கண் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான நம்முடைய மனக்கண். சோ எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, பைபிள் சொல்ற கண் இருதயத்துல தான் இருக்கு. நீங்க வடிவா இன்டர்நெட்ல நீங்க பைபிள் ஊடாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட பைபிள் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா, மனக்கண் அது இருதய கண் என்றும் சொல்லப்படுது. சோ இந்த கண்ணைத்தான் நம்முடைய தகப்பன் திறக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தெளிவாக நம்முடைய உரிமையை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய தகப்பனோடு இருக்கிற உறவை அல்லது நாமளே யார் என்பதை பார்க்கக்கூடியதான இந்த இருதய கண்ணுக்குத்தான் தேவன் என்ன செய்யறாராம்? கடவுள் வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீங்க நான் சொல்றது நீங்க லிங்க் பண்ணுவீங்க கட்டாயம். இப்ப பைபிள் நல்லா தெரிஞ்ச நீங்க கட்டாயம் லிங்க் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இருளில் இருந்து ஒளியை வீச சொன்ன தேவன், இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன், அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளிய எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஏன் இருதயத்துல பிரகாசிக்கணும்? யாரும் பைபிள் வச்சுக்கிறீங்களா? பாச போல் எடுக்கலுமா? 2 கொரிந்தியர் 4:4 எடுக்கிறேன்னு பிளீஸ் ஒருக்கா. தேவனுடைய சாயலா இருக்கிற, ஆமென், அவருடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இருக்கும்படிக்கு, பிரகாசமா இருக்கும்படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை குருடாக்கினான். அப்படியே வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை, அதோட இன்னொரு வசனம் எங்கள் இருதயங்களில், அது எத்தனையாவது? எங்கள் 6வது வசனங்கண்ணா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருள இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இதுதான் ஆதியாமத்துல 1 அதிகாரத்துல 2வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். 2-3, ரைட்?
ஆதியில என்ன இருந்தது? இருள் இருந்தது. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். ரைட்? சோ அந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வெளிச்சத்தை கண்டார்கள். அதே போலதான் இங்க சொல்ல வரார். அப்படியே வாசிங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை மகிமையின் தோன்ற பண்ணுவதற்காக ஒளியை அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது. எங்களுடைய இருதய கண் தான் என்னவா இருந்ததாம்? இருளா இருந்தது. எங்களுடைய கண் பார்வை சரியா இருந்தது. சரீரத்தில் இருக்கிற கண் பார்வை சரியா இருந்தது. அது அது ஐம்புலன்களோட சம்பந்தப்பட்டது. ஆனா பைபிள் சொல்லுது நம்முடைய இருதயம் இருளா இருந்ததாம். சோ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எது இருளா இருக்காம்? இருதயம். அவர்கள் இந்த மதத்தில் இருக்கலாம், எப்பேற்பட்ட மதத்தில் இருக்கலாம், எப்பேற்பட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், உலக வழிபாடுகள் ஊடாக வருகிற கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இருதயம் இருளா இருக்கேக்க, இந்த இருதயத்தில் இருக்கிற கண் குருடா இருக்கேக்க, நாம இயேசு கிறிஸ்துவால் செய்து முடிக்கப்பட்டவைகள், அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கா? சோ அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதே தான் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷம். ஆமென். சோ இந்த சுவிசேஷம் தான் எங்களுடைய மனக்கண்களை திறக்கு, எங்களுடைய இருதயத்துல வெளிச்சத்தை கொண்டு மறைக்கப்பட்ட சத்திய ரகசியங்களை வெளியில கொண்டு எங்களோட உரிமைகளை, இயேசு கிறிஸ்துவால் வந்த உரிமைகளை கொண்டு வருது. ஆமென். சோ சிந்திச்சு பாருங்க, நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு செலாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்படியான காரியங்களை கேட்டுக்கொள்ள. சோ அப்ப இவைகளை நாங்க எங்கட இருதயத்துல கேட்க, இல்லது எங்கட கண்கள் துறக்கப்படைக்க எங்களுக்கு என்னென்ன நடக்கும்? எங்கட எங்கட லைஃபே இங்கதான் இருக்கின்றது என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய இருதயம் இருளா இருக்க அப்படியாத்தான் எங்களோட வாழ்க்கை இருளா இருக்கு. இயேசு சொன்னார், ஒருவனுடைய கண் கெட்டதா இருந்தா, ஒருவருடைய கண் இருளா இருந்தா என்னவா சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்ற. சோ அவர் உவமையா சொல்றார். சோ அவர் என்ன சொல்ல வார, நம்முடைய இருதயம் இருளா இருந்தா, அதாவது நம்முடைய மனக்கண் குருடா இருந்தா, இருதயம் இருளா இருந்தா அந்த மீனிங் நம்முடைய மனக்கண் குருடா இருந்தா எங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கு. நான் சொல்றது விளங்குதானே? ஆமென். சோ இப்ப நாம சேர்ச்சுக்கு நித்தமும் போகலாம். உலக ரீதியாக கடவுளை நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை உங்களிடத்துல நாங்க ஓடி வருகிறோம். கடவுளை நாங்க உங்களை தேடுகிறோம். கடவுளை நாங்கள் உங்களுக்காக ஊழியம் செய்கிறோம். கடவுளை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கடவுளை நாங்கள் உங்கள் மேலதான் எங்களோட பிரியம் என்று எல்லாமே நாம சொல்லலாம். இதற்கு யாரும் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு?
உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் கற்பிக்காம செய்யற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? கடவுளை தேடுறது. இதல்ல உண்மையான தேடுதல். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி எங்களுடைய இருண்டு கிடந்த, காலங்காலமாய் இருளுக்குள்ள இருந்த, காலங்காலமாய் நற்செய்தியை அறியாத, காலங்காலமாய் மகிமை அறியாத, காலங்காலமாய் உண்மையே அறியாத இந்த இருதயம், இந்த மனக்கண் சுவிசேஷத்தால அந்த உண்மை அறிகிற போது, அந்த வெளிச்சம் வருகிற பொழுதுதான், அந்த வெளிச்சத்துலதான் நாம் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய ஜீவனை பார்க்க முடியும். ஆமென். இதான் அவருடைய சித்தா, அதுதான் அவருடைய வேலை. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய அதான் இயேசு சொன்ன, நானே உங்களுக்கு ஒளியா இருக்கிறேன், நானே உங்களுக்கு வெளிச்சம். ஆமென். இயேசு நமக்கு வெளிச்சத்தை தாரார். இருள இருந்து தடுமாறின நமக்கு ஐயோ இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது என்று இருள இருந்து தடுமாறின நமக்கு ஒரு வெளிச்சத்தை தாரார். அந்த வெளிச்சம் என்ன? அது என்ன வெளிச்சம் என்றா, அவர் சொல்றார், சகலதுக்கு நீ என்ன நம்பு. எப்படி நம்பு? உலக ரீதியாக நம்பாத. இயேசு கிறிஸ்து மூலமாய். இப்பதான் அந்த வசனத்தை வாசிக்க போறோம், திரும்ப வாசிக்க போறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று அதை வச்சுக்கொண்டு இந்த வசனத்தை படிப்போமா? திருப்பி கொலோசியர் 1 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில். அப்ப நீங்களும் நானும் சுதந்திரம் என்றா, நீங்க தயவு செய்து இத சுதந்திரத்தை விட்டுருங்க. உரிமை, இன்ஹெரிட்டன்ஸ், அல்லது உங்களோட சொத்து, உரிமை, பரிசுத்தவான்களுடைய உரிமை. உங்களுடைய உரிமைதான் ரட்சிப்பு, விடுதலை, மன்னிப்பு. ரட்சிப்பண்டா சகல விதமான ரட்சிப்பு. இது நம்முடைய உரிமை. நீங்க ஒரு வெல்த்தியா இருக்கிறது, நீங்க ஒரு வெல்பீயிங்கா இருக்கிறது, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறது. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்று எடுத்த உடனே நீங்க ஆரோக்கியமா வாழ்றதல்ல. இல்ல எடுத்த உடனே நீங்க ஒரு எல்லா தேவையும் எங்களுக்கு நீ பூர்த்தியா இல்ல. நீங்க அறிகிற அறிவில வளரைக்கதான் நீங்க கண்டடைறீங்க அதை. சோ உங்களுடைய இருதயத்துல அப்பப்ப வீசுகிற வெளிச்சத்துல நீங்க என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணும். அப்பொழுது அதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் அதை என்ன செய்யும்? பேலன்ஸ் செய்யும். அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. சோ எதனுடைய உரிமை? அவருடைய தகப்பனுடைய சொத்துக்கு அல்லது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்கடைவதற்கு எங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. அதுக்கு நம்ம யார் தகுதிப்படுத்தினாராம்? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த
சிந்தையோட தான் நம்மட விசுவாசம் கட்டப்படணும். இதுதான் அவரை தேர்றது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி. அப்ப நாங்க முன்னம் இந்த எங்கட இருதயம், இந்த குருடா இருந்த இந்த எங்கட இருளா இருந்த எங்கட இருதயம் இருக்குத்தானே, இது வெளிச்சமா அபரத்துக்கு முதல், அல்லது நாம விடுதலை ஆகிறதுக்கு முதல் நாங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு இதுல இருந்து எங்களுக்கு ஒரு அதிகாரம் வேலை செய்திருக்கு. இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம். சோ அப்ப இப்படி ஒரு காரியம் இந்த உலகத்துலதான் இருக்குது. இதுல இருந்துதான் இன்றைக்கு ஜனங்கள் விடுதலை ஆகணும். இது ஜஸ்ட் சும்மா ஒரு மனுஷன் வந்து நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்று சொன்னா நடக்க போறதில்லை. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அன்னைக்கு இதுல பாச பிளஸிங் வந்து ஒரு காரியம் சொன்ன, ஞானம்ண்டா என்ன என்று. அது உண்மையா அந்த வடிவில நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. அது உண்மையா பைபிளோட ஒப்பிட்டு பார்க்க அது சரியான கூற்று. ஞானம் என்று நாங்க சொல்றோமே, தேவனுடைய கடவுளுடைய ஞானம் வேணும் என்று. அந்த ஞானம் என்ன? அவரை அறிகிற அறிவு, அவரை பற்றின அறிவு தான் ஞானம். சோ அந்த ஞானம் எங்களுக்கு இருந்துட்டா நாம பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. இருளின் அதிகாரத்தில இருந்து நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். அப்ப நாங்க எங்களோட கண் பார்வை தெரிஞ்சது, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, ஆனாலும் இருளின் அதிகாரத்துக்கு தான் இருந்திருக்கிறோம். சோ நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். அந்த பிதாவை நாங்கள் நம்புகிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். சோ அப்ப நானும் நீங்களும் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய அந்த நம்பிக்கை ஊடாக நம்முடைய சிந்தை, அந்த சிந்தை ஊடாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். ஆமே. சோ அப்பொழுதுதான் நீங்க அந்த பலனை கண்டுடுவீங்க. இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோ என்னத்தை விசுவாசித்தான்? கடவுள் அல்லது நம்முடைய பிதா ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன் என்று சொல்றேன். சோ அதை அவன் நம்புறான். சோ அப்ப அதை நம்பி அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அங்க ஈசாக்க பலியிட கேட்க அவனுடைய விசுவாசம் அல்லது அவனுடைய வாழ்க்கை முறை, அவன் முதல் நம்பின அந்த விசுவாசத்தோட லைன்ல அப்படியே இருந்தது. அதனாலதான் அவன் தன்னை மகன் என்றும் பாராம பலியிட போனது. ரைட்? அவன் மகன் என்றும் பாராம பலியிட போனது ஏன் போனது? அவன் வாழ்க்கை முறையை மாற்றல. அதாவது தன்னுடைய விசுவாச முறையை அவன் மாத்தல. அதுல 4 பேர் சொல்லி இருக்கலாம் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது ஒரு கடவுள் உன் மகனை பலியிட சொல்லி கேட்பாரா? உண்மையா நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா அதுதானே ஒரு கடவுள் இப்படி என்னண்டு ஒரு மகனை பலியிட சொல்லி ஆனா ஆபிரகாம் அவனுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை?
உன்னூடாக சந்ததி விளங்கும். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை, கடவுள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அப்படியே ஆபிரகாம் நின்றான். சோ அதனால அவன் ட்ராக் மாறவே இல்லை. எங்களோட வாழ்க்கையில பல விஷயங்களை நாங்க ட்ராக் மாற வேண்டி வரும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்? ஆணித்தரமா நிக்கணும். என்ன? இயேசு கிறிஸ்துதான், அவர் மூலமாகத்தான் ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் என்ன செய்ய போதாம் வந்திருக்கு. இது நம்முடைய உரிமை. இது நம்முடைய உரிமை. வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு ஜீவன், இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி, இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானம், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீட்பு. 1 கொரிந்தியர் 1:30. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு என்னவாம்? மீட்பு. சோ அப்ப எனக்கு என்ன சம்பவம் என்ற வாழ்க்கையே நேராக வந்து என் வாழ்க்கையோட சம்பந்தப்படுதோ, என்ற வாழ்க்கையோட சம்பந்தப்படுதோ, நான் ஸ்டில் உலகத்துல இருக்கிறேன். என்னை சுற்றி எனக்குள்ள அவருடைய ஒளியின் ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. ஆனா என்ன சுற்றி உலகம் இருக்கு. என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சிலவள இருள இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் சிலவள இருளின் ராஜ்யத்துக்கு இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சுற்றாடல்கள் இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற அவருடைய விதை, அந்த வித்து, வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் இல்ல அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமீன். உங்களோட வாழ்க்கையை மாற்றும். கடவுள் வந்து சரியான சாஃப்டானவர், எவ்வளவோ பொறுமை உள்ளவர், எவ்வளவோ டைம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண ரெடி. அவர் உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரியோ அல்லது உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் மாதிரியோ உலகத்தில் இருக்கிற உறவுகள் மாதிரியோ அல்ல பக்கன கோவப்பட்டு உங்களை விட்டு போறதுக்கு. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வெற்றி பெறணும் என்றதுல அவர் மிகவும் கரிசனையா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய பங்குகளை சொல்லுமா, என்னுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு இயேசு கிறிஸ்துவால வந்த சகல ஆசீர்வாதம் உங்களுடைய பங்கு. அதான் பைபிள் சொல்லுது, அவரோட நீங்க என்னவாம்? உடன் சுதந்திரரா இருக்கிறீங்களா? சோ இப்ப என்னுடைய பங்கு, அந்த பங்கை நீங்கள் அடையும் மட்டும் அவர் உங்களோட வேலை செய்து கொண்டே இருப்பார். அதை அடைஞ்ச பிறகு சந்தோஷப்படுவார். ஏண்டா அவருடைய வாக்கு தத்தத்துக்கு சகலதும் இருக்கு. நீடிய ஆயுசு, உடல் ஆரோக்கியம். நீங்க நீதிமொழியை படிச்சு பாருங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு தானே சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியம். எஸ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இப்ப இல்லாம இருக்கலாம். அதல்ல நிஜம்.
இப்ப ஆரோக்கியம் இல்லை, என்னத்தை நம்பி, கடவுளை என்னத்தை நம்பி நாங்க உலக வழியை நாங்க நம்புவோம். ஆனா இங்க நாம பார்க்கணும், அவரோட வார்த்தை சும்மா வெறுமனாக எழுதப்படல, அவரோட வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆமென். நீங்க எனக்கு ஒப்பவும் என்ற கண்ணுக்கு என்ற சிந்தனைக்கு வர்ற ஒற்றே ஒரு வார்த்தை நான் அடிக்கடி உங்களுக்கு பயன்படுத்துவேன். ஒரு ஒரு பிரஜாதி ஸ்திரீ வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறான், என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுறான், நீங்க வந்து சுஸ்தமாக்குங்க. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உடனே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. அப்ப இதுல இருந்து என்ன உங்களுக்கு அந்த அந்த வெளிப்பாடு என்ன வருது தெரியுமா? இந்த தெய்வீக சுவம்ன்றது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்றேன். ஒரு மனுஷன் வந்து அவரால சுகமடைவது அது பிள்ளைகளுடைய அப்பமாக அவர் சொல்றார். அப்ப கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறது அது சிலுவையில நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். ஆமென். சோ இதுதான் அவருடைய குரல். இப்ப நான் சொல்லுற போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரேமா வெறுமா இருந்தா தேவன் உங்களோட பேசுறார். ஆமென். சோ அப்ப எனக்கு துணிச்சு கொண்டிருக்கிற அது ஒன்றுதான் மெயினாகவே. உளவு டோட்டல் பைபிள்லையும் நான் பல காலம் சோத்துக்காக முந்தைய ஒரு காலம் இருந்த காலத்துல ஜபம் 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 என்று வியாதிக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுவோம், வியாதிகள் சோப்புறதுக்காக. பிறகு கொஞ்ச காலம் அது அப்படியே நமக்கு என்ன போயிட்டுது, அதை குறிச்சதான நம்பிக்கை இல்லாம போஸ். ஆனா விட்டாரா? நாம என்னதான் இருந்தாலும் நல்லதை பேசணும், நல்லதை நம்பணும். இயேசுதான் கடவுள், இயேசுனுடைய கிருபையில தான் முழு நம்பிக்கை வைக்க 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 அவர் சுத்தி சுத்தி வந்து இப்ப நான் உனக்கு சரியான பாதையை காண்பிக்கிறேன், இப்ப நான் பைபிளுக்குள்ள இருந்து முத்துக்களை வெளியில கொண்டு வருகிறேன் என்று எங்களை ஒரு நாளும் தகப்பனங்கள் என்ன செய்யல, கைவிடையில. சோ அப்படி இருந்த காலத்துலதான் இந்த தொனி, இந்த ரேமா வேர்ட் எனக்கு எப்போ துணிச்சொண்டு இருக்கு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்ல இல்ல. அவள் கேட்டது என் மகன் அல்லது என் மகள் விடுதலை ஆகணும். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டார்கள், அதுக்கு மருத்துவம் இல்லை, அதுக்கு மருத்துவம் இல்லை. அவர் கேட்டது சுத்தமாக்கும், அவளை சுகப்படுத்தும் என்று. இவர் சொல்றார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறதா. அப்ப அவள் சொன்னால், ஆமாண்டவரே, நாய்க்குட்டிகள் கூட எஜமான் மேஜைகள்ல இருந்து விழும் துணிக்கைகளை அவர்கள் சாப்பிடுற மிச்சத்தை சாப்பிடுமே என்று சொன்னார். திருப்பியும் பாருங்க பிள்ளைகளுடைய அப்பம் அவர் என்னத்தை சொல்றாரு. அப்ப சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளேயே, நான் தெரிஞ்சு கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி புறஜாதி ஸ்திரிக்கு அவர் என்ன செய்யறார், ஓகே உங்க பிள்ளை இப்ப சுகமாகுது போன்னு. சோ இப்ப நாங்க யாரு? இப்ப நாங்க 6 வசனத்தை வாசிச்சோம்.
அவருடைய பிள்ளையாக்கப்பட்டுட்டோம். சோ அதான் இன்றைக்கு தலையங்கமே போட்டேன், நாம அவருடைய மகன் மகள். ஆமென். சோ இப்ப பரிசுத்தவான்களுடைய உரிமைக்கு, அவருடைய உரிமைக்கு இப்ப எங்களை என்ன செய்திருக்கிறார்? தகுதியாக்கி இருக்கிறார். அப்ப ஏன் அந்த ஸ்டோரி அங்க நடந்தது? பிரஜாதி ஸ்திரீ வந்தது. நாங்கள் எல்லாம் பைபிள் சொல்றது பிரஜாதி மக்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவால அவர் பிரஜாதி ஆகிய எங்களை கிறிஸ்துவுக்குள் இப்ப என்ன செய்திருக்கிறாராம்? கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய திட்டம். ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டதே ஆபிரகாமூடாக என்னவாம்? பிரஜாதியாகிய எங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி மக்களையும் அவர் தன்னுடைய இந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்து பிசாசுக்கு என்ன செய்யணும்? சவால் மணி அடிக்கணும். ஆமென். சோ அப்ப இருள் நமக்கு நீ அதிகாரம் செலுத்த முடியாது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. சோ இந்த இந்த தரித்திரம், இந்த வியாதி, இந்த வறுமை, இவைகள் எல்லாம் இருளில் இருந்து புறப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு மனுஷன் யோசிக்கிறான், நாம நரகம் போகாம பரலோகம் போறதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வேலை. நோ 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 நோ. பைபிள் சொல்ற இருள், நரகம் இதெல்லாமே இந்த உலகத்துல அதிக அந்த ஆதிக்கத்தை எடுத்து இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யுது? அழிக்கு. சோ அவர்கள் முடிவில பரலோகம் போய் சேரலாம். ஆனா இந்த உலகத்துல இருளின் ஆதிக்கம் ஒரு மனுஷனை ஆளுகிற பொழுது அது அது கொடூரமான வியாதிகள், கொடூரமான தரித்திரம், கொடூரமான பற்றாக்குறை, கொடூரமான சாவுகள், கொடூரமான காரியங்கள் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும். அது இருளுக்கு இருக்கிற பவர். ஆனா நீங்க கிறிஸ்துவ அறிய அறிய உங்களுக்குள்ள வர்ற வெளிச்சம் இருக்குத்தானே, அந்த வெளிச்சம் வந்தப்புறதான் இந்த வாழ்க்கையில பயம் என்ற சாமானே போனஸ். சும்மா ஒரு ஆளை நீங்க பயப்படா என்று சொல்லலாது. கிறிஸ்துனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்துல அடிச்சா மட்டும்தான் பயம் உங்களை விட்டு நீங்கும். இல்லையென்றா நீங்க ஆமென். என்ற இருளுக்கு அவ்வளவுக்கு அதிகாரம் இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயத்தை போடுறது. ஆனா நீங்க இன்றைக்கு ஆணித்தனமா புரிஞ்சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. அப்பா இப்ப போமா கலாத்தியர் 4, கலாத்தியர் 4. நான் இந்த கலாத்தியர் 4 கத்தலிக் பைபிள்ல வாசிக்க போறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கெஷான் டேவ் வேற யாரும் நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க. சோ நல்ல வடிவாக சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பிரேயரோட, பிரேயர்ன்னு சொன்னா நீங்க கேட்கலாம், ஐ லைக் டு சி த ரேமா இந்த வசனத்துல, ஐ வாண்ட் டு see the ரேமா. அவர் அதாவது வெளிப்பாடு நான் பார்க்கணும். சோ இப்படியாக ஒவ்வொரு முறையும் வாசிக்க நாம அது இன்ட்ரெஸ்டிங்கா வாசிச்சோம்னு சொன்னா அவருடைய குரல் வெறும். கலாத்தியர் 4:3 வாசிக்கிறேன். அவ்வாறு நாமும் சிறுவர்களாய் இருந்த போது
அவ்வாறு நாமும் சிறுவர்களாய் இருந்தபோது உலகின் பஞ்ச பூதங்களுக்கு அடிமைகளாய் இருந்தோம். விரும்பியோ விரும்பாமலோ பைபிள் சொல்லுது, சிறு பிள்ளைகளாய் இருந்தபோது உலகின் பஞ்ச பூதங்களுக்கு அடிமைகளாய் இருந்தோம். நாங்கள் வச்சுக்கிற கொமன், அதாவது கொமன் மொழிபெயர்ப்பு இல்ல, வளமையா எல்லாரும் வச்சுக்கிற பைபிள்ல இவ்வுலக வழிபாடுகள் இருக்கு. இங்க இருக்கு பஞ்சபூதங்கள். இவ்வுலகத்துக்கு வழிபாடுகள் இருக்கு தானே. எல்லாரும் நாங்க கடவுளை வழிபட்டு வந்தாக்கள்ல. நாம் எல்லாரும் சின்ன வயதுல இருந்தே கடவுளை வழிபட்டாக்கள்ல. அது உலக வழிபாடு. உலகம் கடவுளை ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, ஆதாமுடைய பாவத்துக்கு பிறகு நாம் எல்லாரும் உலக ரீதியாக கடவுளை வழிபட்ட மக்கள். ரைட்? உலக வழிபாடுகளுக்கு என்னவா இருந்தோம்? அடிமையா இருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை பாருங்க. இந்த பைபிள்ல எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு. நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். பெண்ணிடம் பிறந்தவர் என்றா மரியாள் வயிற்றில் பிறந்தவர். பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இயேசு திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகத்தான் பிறந்தவர். என்னத்துக்காக அவர் திருச்சட்டத்துக்குள்ள உட்பட்டு பிறந்தவர் என்றா, அவர் திருச்சட்டத்துக்கு உட்படுத்தி புறக்காட்டிக்கு திருச்சட்டத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்கி இருக்க முடியாது. அது உங்களுக்கு நான் அடிக்கடி பிரசங்கிச்சிருக்கிறேன். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் திருச்சட்டத்தை அழிக்க வரையில, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரையில, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். சோ அவர் நிறைவேற்றின படியாலதான் இன்றைக்கு நாங்க விசுவாசத்தால நீதிமானாக்கப்பட்டோம். சோ அப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால், என்னவாம்? நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை, யாற்றை ஆவிய? மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். மற்ற பைபிள் இருக்கு, உங்கள் இருதயத்துக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. அந்த ஆவி என்னவாம்? அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல. நாங்கள் இனி அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. என்னவாம்? இனி நீங்கள் அடிமை அல்ல, பிள்ளைகள் தானே. பிள்ளைகள் தான், நீங்க பிள்ளைகள் தான். தட்ஸ் இட். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு
சொல்லுமா, உரிமை பேறு உடையவர்கள், உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. என்னத்துக்கு நாங்க உரிமை பேறு? இப்ப இப்ப நான் உலக ரீதியாக காய்க்கிறேன். இப்ப சொல்லப்படுது, நீங்க ஒரு இனியிலேன்ற ஒரு செல்வந்தர், இனியிலேன்ற ஒரு செல்வந்தருக்கு நீங்க ஒரு மகனோ அல்லது மகளாவோ இருக்கிறீர்கள். அப்ப நீங்க அவருடைய பிள்ளைகள் தாமே என்று சொல்லப்படும். பிள்ளைகளானா நீங்கள் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னா என்னத்துக்கு உரிமை பேறு? அப்பாக்கு நீங்க உறவுக்கு உரிமை பேரா? இல்ல, உறவு ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. என்ன, நீ அப்பா பிள்ளை என்ற உறவு ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. அப்ப உரிமை என்ற வார்த்தை என்னத்துக்கு வருதுண்டா, அவரிடத்தில் இருக்கிற சொத்துக்கு தான் வருது. இங்க அந்த வசனம் தான் பாவிக்கப்படுது. ஆங்கிலத்துல நீங்க எந்த பைபிள் எடுத்தாலும் இன்ஹெரிட்டன்ஸ் என்றுதான் வருது, அல்லது ஏஆர் என்று வருது, HEIR. நீங்க உரிமை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய பங்கு. சோ அதனாலதான் இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, தங்களுடைய சொத்துல பங்கத்தாங்க. யார் சொன்ன உவமை? சகலதை உண்டாக்கின உங்களுடைய கடவுள் சொல்ற உவமை இது. என்ன, ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தாங்க. அவர் 2 பேரும், சோ இளையவன் வந்து கேட்கிறான், என்னுடைய பங்கை தாருங்கள். இது கெட்ட கதை இல்ல. இந்த கதையில முழு ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப அந்த தகப்பன் என்ன செய்யல, சொத்தை அவர்களுடைய பங்கை கொடுக்காவிட 2 பேருக்கும் பங்கை கொடுத்தாருன்னு தான் இயேசு சொல்ற. ரைட்? சோ அவன் பின்னர் கொண்டே அந்த சொத்தை அழிக்கிறானா அழிக்கிறையாண்டதல்ல மேட்டர். அதே போல நானும் நீங்களும் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம் செய்யறேன்டல்ல, எங்களுக்கு பிள்ளை என்ற ரீதியில அவருடைய பங்கு, அவருடைய உரிமை, அவருடைய சொத்து அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு தாப்பனுடைய சொத்து, ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய சொத்து சில விட பல வகையில இருக்கலாம். அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கலாம், அல்லது அவருடைய பேரில் ஒரு 50 வீடு இருக்கலாம், அல்லது அவருடைய பேரில் 50 காணி இருக்கலாம், அவருடைய பேரில் ஒரு 1000 தென்னந்தோப்பு இருக்கலாம், அல்லது அவருடைய பேரில் வந்து ஒரு ஒரு கம்பெனியே இருக்கலாம். இப்படி பல வகையான சொத்து இருக்கு. அவ்வளவு சொத்தும் அவ்வளவு உரிமையும் அது எங்க போய் சேருது? பிள்ளைய போய் சேருது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சொத்து எத்தனை வகையான சொத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்குத்தான் எங்களுடைய இருதயத்தில் என்ன உண்டாகணும்? வெளிச்சம் உண்டாகணும். நம்முடைய மனக்கண் திறக்கப்படும். ஆமீன். நம்முடைய மனக்கண் என்ன செய்யப்படும்? திறக்கப்படணும். நம்முடைய மனக்கண் திறந்தாத்தான் நம்முடைய பங்கு என்ன. ஏனென்றால் அவர் நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கிட்டார் என்று தானே வாசிச்சிட்டோம். இனி நாம் அடிமை அல்ல. நாம் அடிமை அல்ல. ஆமே, நாம் அப்பா தந்தை என்று கூப்பிடுற ஆவியத்தான் பெற்றிருக்கிறோம். நம் அடிமை அல்ல.
சோ அப்ப அதைத்தான் இங்க ஏன் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பம், பிள்ளைகளுடைய சொத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. பிள்ளைகளுடைய சொத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்று சொன்னேன். சோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய உடன்படிக்கை ஊடாக சோ இந்த கலாத்தியர் 4:3 பாத்தீங்கன்னா, இதே பைபிள்ல நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3. பதினாலாவது வாசம். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தார் என்றால் நமக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. சகோதரிகளே, உலக வழக்கத்திலிருந்து ஓர் எடுத்துக்காட்டு தருகிறேன். மனிதர் முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கை யாரும் செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது. வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழி மரபினருக்கும் தரப்பட்டன. வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழி மரபினருக்கும் தரப்பட்டன. பலரை குறிக்கும் முறையில் வழி மரபினர்கள் என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் மரபினருக்கு அல்லது உன் சந்ததிக்கு என்று உள்ளது. அந்த சந்ததி அல்லது அந்த மரபினர் கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்துவ முன்னிட்டுத்தான் கிறிஸ்து ஒருவர் வருவார். உண்மையான பரலோக தகப்பனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அவர் நமக்காக மரிப்பார். அவர் தன்னுடைய இரத்தத்தால புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பார். அவர் ஊடாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கையை உலகத்துல வாழ்ற அத்தனை மக்களுக்கும் அதை சொந்தமாக மாற்றுகிறதுக்கு இயேசுவை முன்னிட்டுத்தான் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கடவுள் பேசினார். அப்ப இங்க நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க எங்களோட உறுதி இருக்கணும். இந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்களைத்தான் பைபிள் சொல்லுது பிசாசு சின்னாபின்னமாக்குறது. நீங்க நினைக்கிறீங்களா ஆபிரகாம் ஏதோ அவன் தன்னுடைய முயற்சியாலதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது, அல்லது அவனுடைய உடல் ஆரோக்கியம் சரி, அல்லது அவனுடைய கடைசி கால முடிவும் சரி ஆபிரகாமுடைய முயற்சியிலையும் அவனுடைய வாழ்க்கை முறைமையிலுமே தங்கியிருந்தது இல்லை. ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி தான்.
அந்த வாக்குறுதி தான் ஆபிரகாம சில வேளை அவன் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ்றதற்கு அவனுடைய வாழ்க்கை முறையை அவன் மாத்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவனை இனிஷியேட் பண்ணினது, ஆபிரகாமை இனிஷியேட் பண்ணினது அவருடைய வாக்குத்தத்தம். இப்படித்தான் உங்களோட வாழ்க்கை மாறும். இப்படித்தான் உங்களோட வாழ்க்கை மாற போஸ். எப்படி என்றா, அவர் எப்படியும் தன்னை வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவராக இருக்க போறார். உங்களுக்கு நான் நியூ இயர் மெசேஜ்ல சொன்ன ஞாபகம் இருக்கு, வாக்குத்தத்தத்துக்கு அவர் தான் உண்மை உள்ளவர். ரைட்? உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவர் இருக்க போறார். ஆனா பிரச்சனை என்னண்டா, அவர் தந்த வாக்குத்தத்தம் உங்களிடத்துல இல்லை. அவர் தந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய இருதயத்துக்கு இல்லைன்னா அவர் உண்மையா இருந்தாலும் அது வேலை செய்யாது. ஓ, கிருபை என்னை ஆசீர்வதிக்கும். விளங்குதா நான் சொல்றது? உலகத்தில் இருக்கிற ஹிந்துஸ் மக்கள் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க கிருபை. தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த டிவியில ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பேன். அப்ப சொல்லுவாங்க, எல்லாம் கடவுளுடைய கிருபை தான், எல்லாம் கடவுளுடைய கிருபை தான், எல்லாம் கடவுளுடைய கிருபை தான். சோ கிருபையை அவங்களும் பாவிக்கிறாங்க. ரைட்? ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்று ஆமென் என்று இருக்கு. ரைட்? ஆனா நம்முடைய இருதயத்துல இல்ல. நம்முடைய இருதயத்துல அந்த உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த காரியம் எங்களுடைய இல்லாத பட்சத்துலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கைய தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு போய் பார்க்கிறோம். ஆனா நாம அந்த உறுதி இருக்கணும். ஆபிராமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் இந்த வாக்குத்தத்துக்கு உண்மை உள்ளவர். அவருடைய இரத்தத்தால நான் கழுவப்பட்டேன். இயேசு ஒரு இடத்துல ஒருவன் வந்து கேட்டான், இந்த இந்த வியாதி சொஸ்தமாகணும். அப்ப அவர் சொல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ற. இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று சொன்ன உடனே அவனுடைய வியாதி என்ன செய்யுது? நீங்க. ஆனா இன்றைக்கு அநேக மக்களுக்கு தெரியாது, பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி. இது அவருடைய செயல். ஆனா அந்த வாக்குத்தத்த உறுதி மனுஷனிடத்துல இல்ல. அதனாலதான் ஆண்டவரே என்ன மன்னியும், ஒவ்வொரு கிழமையும் போய் சேர்ச்சில இருந்து தவண்டு அழுது புலம்பி எல்லாருக்கும் ஒரு பக்திமானாக தன்னை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தத்தை தன்னை வாழ்க்கையை அளிக்கிறார். இன்னைக்கு நீங்க சில சேர்ச்சில போனீங்கன்னா, போன உடனே கழுவும் உம்முடைய இரத்தத்தால் என்ற பாவங்களை ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை வீழினை வழங்குகிறார். கொலோசியர் சொல்லுது, அவருடைய இப்ப வாசிச்சோமே, திரும்ப வாசிக்கிறேன். கொலோசியர் 1:14, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. உண்டாகி கொண்டிருக்கிறதல்ல, உண்டாய் இருக்கிறது. பாஸ்ட் டென்ஸ். ஆமே. இது நமக்கு கொடுத்த உறுதி. இது நம்முடைய பங்கு. பாவ மன்னிப்பு என்னுடைய உரிமை, சொத்து.
இளையகுமாரன் சொத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த மன்னிப்பை துப்பிரயோசப்படுத்தினது அவருடைய பிரச்சனை. ஆனாலும் மகன் அந்தஸ்தை அவன் இழக்கவே இல்லை. திரும்பி வந்தான். என்னுடைய அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரனுக்கே மிகுதியான ஆகாரம் இருக்குது, ஆகையால் நான் என் அப்பா வீட்டுக்கு திருப்பி போகிறேன், தகப்பனுடைய வீட்டுக்கு திருப்பி போறேன் சொன்னான். வந்த உடனே மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கண்டை அடிச்சு புசித்தார். ஆமென். சோ அப்ப நீங்க உங்களுடைய உரிமையை என்ன செய்யணும்? நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய உரிமையை அதை நீங்க தான் ஓன் பண்ண, அதை நீங்க தான் சொந்தக்காரராக மாற்றணும். அப்ப இயேசு சிலுவையில அவருடைய தளம்பு உங்களோட வியாதிகளை சுஸ்தமாக்கினது. இது அந்த உடன்படிக்கைக்கு ஒரு பங்கு உங்களுக்கு. ஆமென். அது ஒரு பங்கு. சோ அப்படி இல்லைன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதம் 103 இவர் இப்படி சொல்லி இருப்பாரா? நம்முடைய ஆவியானவர் இப்படி எழுதியிருப்பாரா? பழைய ஏற்பாடு சங்கீதம் 103 அடிக்கடி நாங்க சொல்லுவோமே, திரும்ப வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. நான் இதுல டைம் எடுத்தாலும் இந்த பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். இதுல அதாவது கத்தலிக் பைபிள்ல கத்தலிக் என்றும் சொல்லலாம், பொது மொழிபெயர்ப்பும் சொல்றார்கள். ஆனா எனக்கு இந்த தமிழ் நல்லா பிடிக்கும். நான் சில வேளை எடுத்து இதோட உங்களுக்கு சில வேளை சில மற்ற நாட்கள்ல கூடுதலா பழைய பைபிள்ல வாசிக்கிறது. எதுக்கும் இந்த சங்கீதம் நூற்றி 3, ரைட்? ஓஹோ, வேற யாரும் வச்சுக்கிறீங்களா இந்த பைபிள்? இதுல ஓகே, நான் நார்மல் பைபிள்ல படிக்கிறேன். என் ஆத்துமாவே 103:2 கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் என்னவாம்? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்பட்ட நமக்கு நீதியையும் நியாயத்தையும் சிலுவையில செய்து முடிச்சார். ஆனா அது கேத்தலிக் பைபிள் வாசிக்கிட்டா எது என்ன வசனம் வாசிக்கணும்னா இருந்து வாசிக்க. என் உயிரே ஆண்டவரை போற்றி, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார்,
உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுள்ளதாக செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழிவுற்றுகிறார். ஆமென். ரைட். சிந்திச்சு பாருங்க. இந்த வார்த்தை நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த வாக்குறுதியில நாம் என்ன செய்யணும்? நாம நம்பிக்கையோடு உட்காரணும். விசுவாசம் என்னத்தை தரும்? பொறுமையை தரும். பொறுமை என்ன செய்யும்? ரட்சிப்பை தரும். அப்ப உலகத்துல இருக்கிற மக்கள்லாம், நான் சொன்னேன் ஆரம்பத்துல, பயம் என்ன விட்டு போனஸ் என்று சொன்னனே, அவருடைய வெளிச்சம், அவருடைய ரெவலேஷன் நம்முடைய இருதயத்துல விரைக்க பயம் போகும். அதே போல நாம் அவருடைய வார்த்தையில உறுதியாக நிக்கிற பொழுது, உறுதியா நிக்கிற பொழுது நாம உலக மக்களை போல நாம் உடனடியாக திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு அவரோட வார்த்தையில உறுதியாக இருக்கிறீங்களோ, அந்த உறுதிதான் உங்களோட வாழ்க்கையில பயத்தை இல்லாம பண்ணுஸ். ஆமென். அந்த உறுதியோட இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட சேர்ந்து என்ன செய்வார்? உங்களோட என்ன செய்வார்? தேற்றுவார். நாம அவசரப்படாம நாம் என்ன செய்வோம்? பொறுமையாக போகிக்க சிலவள நம்மை அறியாம பரிசுத்த ஆவியானவர் சிலவள வித்தியாசமா அவருடைய டைரக்ஷனை கொண்டு போவார். அப்ப விசுவாசம் நமக்கு என்ன தெரியுதான்? பொறுமையை தெரியுது. அந்த உறுதி நமக்கு என்ன செய்யுது? பொறுமையை தெரியுது. இதுதான் தேவ ஞானம். அவருடைய ஞானம் இதுதான். அவருடைய ஞானம் இதுதான். ஏனென்றா நாம் முதலாவது நமக்கு தெரியணும், நாம அவருடைய பிள்ளை, அவரால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம், அவருடைய உரிமைக்கு பங்காளர்களா இருக்கிறோம். நம்முடைய ஒத்தாசையோ பரலோகத்திலிருந்து இங்க இருந்துதான் வருது. ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தான் தெரியுது என்கின்ற இந்த உறுதி நமக்குள்ள இருக்கேக்க நாம இன்றைக்கும் நாங்க அசைக்கப்பட மாட்டோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு 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 பெரிய பாரதூரமான செய்தி எங்களை நோக்கி வந்தாலும் கூட திடீரென நாம் என்ன செய்ய மாட்டோம்? பனிக்க மாட்டோம். அது விரைக்கு எங்களுக்கு தெரியும், இது ஏதோ ஒரு பொய் தான், இது உண்மை அல்ல, இது ஏதோ பிசாசுன்ற ஒரு சதிதான், இது என்ன தேடி வருது, ஆனா இதல்ல என்னுடைய உரிமை. ஆனா எனக்கு ஒரு உரிமை இருக்கு, அங்க போவோம், அந்த உரிமையை பார்ப்போம். வியாதியில போறதல்ல என்ற உரிமை, வியாதியிலிருந்து விடுதலை ஆறதா என்ற உரிமை. எஸ், டாக்டர் சொல்லியாச்சு, டெஸ்ட்ல வந்துட்டுது, அதை நான் பொய் என்று சொல்லல, அதெல்லாம். ஆனா நாம அதை விட இதுதான் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுதான் வல்லமை உள்ளது. இருளல்ல வெளிச்சத்தை பற்றுது, வெளிச்சம்தான் இருளை பற்றி கொள்ளுது.
துர்செய்தி அல்ல வல்லமை உள்ளது, நற்செய்தி தான் வல்லமை உள்ளது. பிசாசல்ல வல்லமை உள்ளது, இயேசுதான் வல்லமை உள்ளது. மாம்சத்தால் பிறந்தவர்கள் அல்ல வல்லமை உள்ளவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் தான் வல்லமை உள்ளவர்கள். இஸ்மவேல் அல்ல வல்லமை உள்ளது, ஈசாக்குத்தான் வல்லமை உள்ளது என்கின்ற அந்த உறுதி உங்களோட வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். கலாத்தியர் திரும்ப 3 படிச்சோம். என்ன? ரைட். ரைட். 23, 26. இந்த வாசிக்கிறேன். இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு, கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்கு நம்மை கிறிஸ்துவுடன் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. திருச்சட்டம் எப்படி செயல்பட்டதாம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கூட்டிச் செல்ற ஒரு வழி துணையாக செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. நாம் இப்ப நியாயப்பிரமாணத்தின் பொறுப்பிலே இல்லையா? ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நாங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறோம், கடவுளின் மகன்களாய் மகள்களாய் இருக்கிறோம். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே ஜூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழி தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆமென். என்னவா? வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். சோ நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இந்த வாக்குறுதியில தான் இருக்கணும். வாக்குறுதியின் படி, வாக்குறுதிக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆனா அந்த வாக்குறுதி நம்மிடத்துல இருக்குதா? அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்குதா? நாம் உரிமை கொண்டாடுறோமா? நம்பிக்கை இருந்தா நாம் உரிமை கொண்டாடுறோம். சோ இது மிக முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இது மிக முக்கியம். ஆண்டவர் விரும்புறார், அதனாலதான் வாக்குறுதி கொடுத்தார். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ, நீங்க நல்லவனோ கெட்டவனோ, நீங்க ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நீங்க இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினபடியால்தான் உங்களுடைய கிரியைகளின் படி, உங்களுடைய செயல்களின் படி ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவர் தன்னுடைய வாக்குறுதியின் படி, தன்னுடைய குமாரனுடைய செயலின்படி உங்களுக்கு அதை சொந்தமாக உரிமையாக மாற்றி இருக்கிறார். இதுதான் கிருபை. விசுவாசத்தை கொண்டு நாம என்ன செய்யப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோம்.
ஆமென். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். இந்த பூமியில நீங்க ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக யாரும் செயல்பட முடியாது. அவர் விரும்புகிறார். விரும்பினபடியால்தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிரஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் விரும்புகிறார். இது அவருடைய சித்தம். சோ இப்படியே நான் கலாத்தியர் 4 வாசிச்சு நான் முடிக்கிறேன். ரைட், திரும்ப கலாத்தியர் 4 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்ன, நான் முதல் ஆல்ரெடியே 7 வாசிச்சுட்டேன். அதை திரும்ப வாசிக்கிட்டா 7, கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம், பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாம் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. அப்ப எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஊடாக வருகிற நம்முடைய சகல ஆசீர்வாதங்களும் எல்லாத்துக்கும் நாம உரிமை உடையவர். எங்களோட வாழ்க்கையில இருள் வெளிச்சமா வர்றதுக்கு ஆசீர்வாதம் தான் தேவை, நம்முடைய முயற்சி அல்ல. எங்களோட வாழ்க்கையில இருள் வெளிச்சமா மாறணும்டா, எங்களோட வாழ்க்கையில இருக்கிற எந்த வித இருளா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது மன்னிக்க முடியாத தன்மையா இருக்கலாம், அல்லது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கலாம், ஏதுவா இருக்கலாம். ஒரு தாராள மனமுடையவர் இல்லாம இருக்கலாம். ஒருவருக்கு தாராள மனசு இருக்கு, ஆனா அவரிடத்துல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இதுக்கு அவருக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. அப்ப எங்களோட வாழ்க்கையில இருள் வெளிச்சமாய் மாறுறதுக்கு அதை எந்த நீங்க சுத்தி பார்த்தாலும், ஒருவருக்கு களவெடுக்க விருப்பம் இல்லை, ஒருவருக்கு களவெடுக்க விருப்பம் இல்லை, ஆனா அவர் களவெடுக்கிறார். ஏன்? அவர் களவெடுத்தா தான் சாப்பிடலாம். அப்ப அவருக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. ஒருவருக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லை, ஆனா பொய் சொல்றார். காரணம், அவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாட்டப்பட்டு இருக்கிறார். ஒருவருக்கு மற்றவரை பார்த்து பொறாமப்பட விருப்பம் இல்லை, ஆனா பொறாமப்படுகிறார். காரணம், அவரிடத்துல இல்லாதபடியால இருக்கிறவரை பார்த்து பொறாமப்படுறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விளங்குது? இதுதான் அவருடைய கிருபைதான் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தும். எப்படி சொல்றேன்டா, அவருடைய கிருபையால அவர் எங்களை பிளஸ் பண்ற பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நம்ம கிருபையாய் ஆசீர்வதிக்கிற பொழுது நாம் என்ன செய்ய போறோமா? எங்களோட வாழ்க்கை முறை மாறுஸ். இல்லாதவனுக்கு கொடுக்க போறோம், அல்லது நாம சோமா இருக்கேக்க நாம சுகபலத்தோட 4 பேருக்கு ஓடலாம், அல்லது நாம சுகபலமா இருக்கேக்க சுவிசேஷத்தை 4 பேருக்கு பிரசங்கிக்கலாம்.
என்னிடத்துல எல்லாமே கிறிஸ்துவால போதுமானதா இருக்கிற பொழுது நான் உண்மையை மக்களிடத்துல பேசலாம். இப்படி அவருடைய கிருபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் என்ன செய்யலாம் நடத்துது என்று தீர்த்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். சோ அப்ப இப்ப நாம இதுல இருந்து எல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு அவர் என்ன செய்ய நம்ம பிள்ளையாக மாற்றி, இது அவருடைய செயல், அவருடைய செயல். அப்ப நீங்கள் இப்ப பிள்ளையா? எஸ், நீங்க பிள்ளை. அந்த உரிமையை நீங்க எடுக்கணும். ஆமென். சந்தேகப்படக்கூடாது எப்படி பிள்ளை ஆகிறேன். ஏண்டா வசனத்தை நம்பினா நீங்க பிள்ளைதான். வசனத்தை நம்பினதாக நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக மாயனாரிக்கப்படும். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, நீங்க எங்களுக்காக எங்களோட அத்தனை பாவங்களுக்காக மரிச்சு நாங்க உங்களுக்குள்ள நீதிமான் ஆகிறதுக்காக நீங்க உயிர்த்தெழுந்தும் இருக்கிறீர்கள் என்று ரோமர் 4 கடைசி வசனத்தை வாசிச்ச அந்த செகண்டே நீங்க அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க. பிள்ளையானா அவருடைய உரிமையுமாமே என்றுதான் வசனம் சொல்லுது. ஆமே. 8வது வசனம், ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாது இருந்தீர்கள், அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். உலக வழிபாட்டுக்கு நாம் என்ன செய்தோம்? அடிமையா இருந்தபடியால பைபிள் சொல்லுது கடவுள் அல்லாததுக்கு அடிமையா இருந்தீங்க. ஆபிரகாம் ஒரு பயபக்தி உள்ள விசுவாசம் உள்ள மனிதன், நீதிமான்னு சொல்லப்படுது. ஆபிரகாம் கோயிலா தெரிஞ்சதில்லை. ஆபிரகாம் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பினபடியால நீதிமான், பக்திமான், தேவனுக்கு பயந்தவன் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நானும் கூட முன்னே நானும் கடவுளை எப்படி அறிகிறேன்னு தெரியாம நான் என்னுடைய சரீரத்தை அர்ப்பணிச்சு எங்களுடைய மாம்சத்தை ரத்தத்தை சிந்தி கடவுளை தேடினோம். ஒட்டுமொத்தத்துல கடவுளை அறியாதிருந்தோம். ஆனா அதனால கடவுள் எல்லாத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்பொழுதோ நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் பாருங்க, ஒரு புத்த அதிகாரத்துக்கு எல்லாம் வருது. சோ அப்ப கடவுளை நாங்க இப்ப என்ன செய்யறோமா? ஏற்றுக்கொள்றோம். வசனத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்றோம். அவருடைய வாக்குத்தத்த அடிப்படையில, அவர் சிலுவையில செய்து முடிச்ச அடிப்படையில அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதோ நீங்க கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், அதையும் சொல்லி போட்டு, உண்மையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர் ஏற்றுக்கொண்டபடியாலதான் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அவர் உங்களை முதலாவது நேசிச்சபடியாலதான் நீங்க அவரை நேசிக்கிறீங்க. ஆமென். நீங்க ஏற்றுக்கொள்ள முதலே இன்னைக்கு உலகத்துல உங்களோட பக்கத்துல இருக்கிற அயலான் ஆனா இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் அவங்களை ஏற்றுக்கொண்டுட்டார் ஏற்கனவே. எப்போ ஒரு நாள் அவர்கள் அறிகிறார்களோ, என்ற இயேசு நான் அறியாமலே என்னை எப்பவோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்காக என்ற பாவத்துக்காக எப்போ மரிச்சிட்டார், என்னுடைய அக்கிரமத்துக்காக எப்போ மரிச்சிட்டார், என்ற தரித்திரத்துக்காக அவர் மரிச்சிட்டார், என் வியாதிக்காக மரிச்சிட்டார் என்றத அன்றைக்கு உலகம் அறியல. ஆனா எப்போ ஒரு மனுஷன் அறிகிறானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஆமென். உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்ச பூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன்? கேட்கிறார் பவுல். கேட்கிறார் கேள்வி, கலாத்தியர் மக்களிடத்துல கேட்கிறார். கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் உங்களை பிள்ளையாக்கி உங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறார், உங்களுக்கு சொத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாத சொத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப நீங்க திரும்பி போய் உலக பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்படுறது என்ன?
உலக வழிபாட்டுக்கு நீங்க அடிமைப்படுறது என்ன? உலக வழிபாடு என்ன? இயேசு செய்து முடிச்சதுக்காக உலக வழிபாடு சொல்லுது செய் 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 என்று சொல்லுது. இயேசு இலவசமாய் தந்த சொத்துக்கு அத தன்னுடைய கிரியனால செய்ய பண்ணுது உலகம். அப்ப பவுல் கேட்கிறார், திரும்ப நீ அதுக்கு போய் ஏன் அடிமையாகிறாய்? ஒரு கூட்டம் சொல்லுது, நீ இதை செய்தாதான் கடவுள் ஆசீர்வதிப்பாரு. ஒரு கூட்டம் சொல்லுது, கடவுளுக்கு நீ இதை கொடுத்தாத்தான் அவர் திரும்பி உனக்கு தருவார். ஒரு கூட்டம் சொல்லுது, நீ உபாசிச்சாத்தான் கடவுள் உனக்கு கண் திறப்பார். இன்னொரு கூட்டம் சொல்லுது, நீ விழிப்பு இருந்து நீ ஜெபம் பண்ணாதான் கடவுளுக்கு காது கேட்கும் என்று சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, நீ அவருக்கு எவ்வளவு கொடுக்குறியோ அல்லது அவருக்காக எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவு தூரம் தான் கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுது. இதுக்கு பேர் அடிமை. இதுக்கு பேர் அடிமை. அப்ப பவுல் கேட்கிறார், நீங்க ஏன் இந்த அடிமைக்கு திரும்பி போறீங்க? உங்களோட நம்பிக்கை எங்க போயிடுச்சு? உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தமான உண்மை எங்க போட்டது? கிருபையை பற்றின பரிசுத்தமான உண்மை உங்களை விட்டு எங்கே ஓடிச்சு? இதுக்காக நான் உழவு கஷ்டப்பட்டேன் என்று பவுல் கேட்கிறேன். அடுத்த வசனம், நாள் மாதம் காலம் ஆண்டு என்றெல்லாம் பாக்குறீங்களே, உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி போட்டு அவர் சொன்னார், 2 காரியத்தை பேசுறார். ஆபிராமுக்கு 2 குமார் இருந்தாங்க. ரைட், இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆபிராமுக்கு 2 குமார் இருந்தாங்க. அதை வாசிக்கிறேன். திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே, அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? ஆபிராமுக்கு மக்கள் 2 இருந்தனர், 2 குமாரர்கள் இருந்த. ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன். சோ ஒருத்தன் ஆபிராமுக்கு 2 குமாரர். ஒரு குமாரன் ஆகார் என்கின்ற அடிமை பெண்ணில இருந்து பிறந்தது, அதான் இஸ்மவேல். 2வது மகன் ஈசாக்கு உண்மையான உரிமை மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். அப்ப இங்க சொல்றார் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்ப பழைய ஏற்பாடுல நடந்த கதையெல்லாம் சும்மா வரலாற்றுக்கு எழுதப்பட்டதல்ல. அதுல அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவன், அவருடைய வழி, அவருடைய சுவிசேஷம் அங்க அடங்கி இருக்கு. அப்ப இந்த இஸ்மவேல் அடிமையாக பெற்றெடுத்தது. அது வாக்குத்தத்தத்தின் படி, தேவனால் பிறந்த பிள்ளை அல்ல, வாக்குறுதியின் படி பிறந்ததல்ல. சோ அப்ப ஆபிராமுக்கு சொன்ன வாக்குறுதியின் படி பிறந்ததுதான் அங்கே சாராளுக்கும் ஆபிராமுக்கும் பிறந்தது. ஓகே, அப்ப அவர் சொன்னது இங்க நிறைவேறு. ஆனா அதுக்கு முதல் இவர்கள் என்ன, ஒரு மாம்சத்தின்படி ஒரு பிள்ளைய பிறந்தார், தங்களுடைய சித்தத்தின்படி, தங்களுடைய செயலா. இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை, அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. அரேபியாவில் உள்ள சீனாய் மலை இப்பொழுது இருக்கும் எருசலேமுக்கு அடையாளம். ஏனெனில் இந்த எருசலேம் தன் மக்களுடன் அடிமையாய் இருக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், அவள்தான் நமக்கு தாய், அன்னை. ஏனெனில்
பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடு முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆமென். இவர்கள் எவ்வளவுதான் கிருபையை விட்டு விலகி போனாலும், பவுல் சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் வெளியில போகாத ஒரு மனுஷன், அவர் சொல்றார், நீங்கள் ஸ்டில் வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆமென். நீங்கள் என்னவா? வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூயாவி நாற்றினால் பிறந்தவனை அன்று துன்பப்படுத்தினது போல இன்று நடக்கிறது. எனினும் மறைநூல் கூறுவதென்ன? அந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் துரத்திவிடும். ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளிகளாக இருக்கக்கூடாது. ஆகவே சகோதரரே சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். ஆமென். ஆகவே நான் முடிக்கிறேன். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அவருடைய மகன் மகள் என்கின்ற அந்த ஆவிய நீங்க உங்களுக்கு சொந்தமாக மாற்றீங்களோ, அதன்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை அல்லது உங்களுடைய சிந்த முறைகள் இதைகளை நீங்க மாற்றி நீங்க விசுவாசிச்சு நீங்க நடக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவி உங்களோட சேர்ந்து நடப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓகே, நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப கம்யூனிக்குள்ள போறோம். பாசபோல் எலியா சொன்னது போல சொன்ன, எலியா போறண்டவர் போயிட்டார். எனிவே, நீங்க இந்த செய்தியை நீங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்டு என்ன செய்யுங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இன்னும் வளருங்க. ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமனாகாது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆமென். நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, நீங்க அவருடைய உரிமை பேரை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். இன்னொரு காரியம் சொல்லணும்னு நினைச்சுன்னா அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த கம்யூனிக்கு முதல் இதையும் சொல்றேன். இந்த இதற்குத்தானே 2 குமாரங்களை பற்றி இயேசு பேசினது. மூத்த குமாரன், இளையகுமாரன். இளையகுமாரன் அப்போ திரும்பி வந்ததை உங்களுக்கு சொன்னேன். அந்த மூத்த குமாரனை பாத்தீங்கன்னு சொன்னான். மூத்த குமாரனை இதை நான் முந்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த டைம்ல சொல்றது இந்த செய்திக்கு மிகுந்த உதவியா இருக்கும். லூக்கா 15 என்ன அது? இந்த பாருங்க, இவன் 2 பேரும் மகன் தான். ஆனா இதுல ஒரு மகன் ஒரு மகன் 25வது வசனம். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார்.
உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்திருக்கிறேன். இதுதான் நீங்க இதுல கவனிக்க வேண்டிய வசனம். என்ன சொல்றார்? இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறுவதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட ஒன்றுமே எனக்கு தந்ததில்லை. இந்த செய்தியின்படி இந்த மூத்த மகன், அவனுக்கு எவ்வளவு தகப்பன் மகன் என்ற உறவு இருந்தும் அவர் சொத்தை இவனுக்கும் பகிர்ந்து இலவசமா கொடுத்தும் கூட இவனுடைய மென்டாலிட்டி, இவனுடைய இருதயம், இவனுடைய சிந்தை எப்படி இருந்தா தெரியுமே? ஒரு அடிமையா தான் வந்திருக்கான். இவன் இப்படித்தான் அந்த உறவை வச்சிருந்திருக்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். கட்டளைகளை ஒருபோதும் நான் மீறல. ஆனா நீர் ஒரு ஆட்டுக்குட்டியாக தந்து என்னோட மகளேலே என்று சொல்லி. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அப்பா மகன் என்ற உறவுக்குள்ள வந்து சேரையில அடிமையாத்தான் இருக்கிறார். ரைட்? அப்படி ஒரு அடிமையாத்தான் நான் ஒரு காலம் இருந்தேன். அந்த அடிமை உறவு தான் நமக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது பாச்சும் நமக்கு ஆண்டவர் நமக்கு இதை தருவார், அதை தருவார், இதை ஆசீர்வதிப்பார் என்று நாம இருந்தோம். ஆனா ஆண்டவருடைய வழி, அவருடைய சித்தம் அதல்ல. அவர் தன்னுடைய குமாரன் ஊடாக இலவசமாய் கிருபையாய் மட்டும்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இவன் மூத்தவன், அவனுடைய இருதயம் பேசுது பாருங்க, நான் உணவு காலம் அடிமை உமக்கு வேலை செய்து ஒரு கட்டளை மீறாம இருந்த. அப்ப தகப்பன் பாருங்க என்ன பதில் சொல்றாங்க. அதுக்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. அப்ப ஏற்கனவே அவன் தன் மகன் என்ற ரீதியில அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனா இவன் விசுவாசத்தால் அதை எடுக்க தன்னுடைய கிரியையூடாக எடுக்க முயற்சித்தபடியால பிதா இவரோட சந்தோஷப்பட முடியல. என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது, ஆனா நீயோ அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தது அது உண்ட பிள்ளை. ஆமே. சோ இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் நாம இருக்கிறோம். நோ, பைபிள் சொல்லுது, நீங்கள் இனி அடிமை அல்ல, நீங்க பிள்ளைகள், நீங்க உரிமையா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவால் நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆமென். அதுக்காகத்தான் இயேசு தன்னுடைய தன்னுடைய சொந்த குமாரனை இருந்தார். மற்றவர்களை தராம இருப்பது எப்படி? உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை ஈந்தவர் மற்றவைகளை நீங்க எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வாங்க. மற்றவர்களை தராம இருப்பது எப்படி?